சர்வமும் நற்பவியாக. நற்பவி ஆன்மீக சொந்தங்களுக்கு நற்பவி அருணின் இனிமையான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன் மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான். பராபவ வருடம் 2026-2027 இந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா குருவானவர் மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா பயிற்சியாகிறாரு. அதுவும் கடகத்திலிருந்து அதிசாரமாக பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் வக்ரமாகி கடகத்துக்கு வராரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு எவ்விதமான நட்பணங்களை பொன்னவன் தருவார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். குரு கடகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா இருக்காருங்க. அதனால் பொருளாதாரம் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதில் எந்தெந்த துறைகளுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசியில் குரு உச்சம் பெறுவதனால நீர்வளத்துறைகள் பார்த்திங்கன்னா சிறப்பு கண்காணிப்பில் இருக்கும். காவிரி நீர்ப்பாசனம் சம்பந்தமான சிறப்பு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா ஆய்வு செய்வாங்க. குடிநீர் திட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா முறையான ஒரு வரையறை பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும். அந்த வாட்டர் கேன் 1 லிட்டரு, 2 லிட்டரு, 5 லிட்டர் தண்ணி கேனு, 20 லிட்டர் தண்ணி கேனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா முறையாக கண்காணிக்கப்படும். நீர் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானால் நீர்வளத்துறைகள் பார்த்திங்கன்னா சிறப்பாக பார்த்திங்கன்னா செயல்படுவாங்க. அதுவும் நீர் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா போர்க்கால அடிப்படையில் சிறப்பான ஒரு நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கப்படுங்க. விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த பராபவ வருடம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, வீடு, நிலம் இது சம்பந்தமான துறைகளில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். கட்டுமானத்துறை, இரும்பு சம்பந்தமானது, அதே போல் பட்டு வஸ்திரங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்திங்கன்னா இந்த வருடம் இருக்கும். உணவுகளை பார்த்திங்கன்னா கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் பார்த்திங்கன்னா அமைக்கப்படுவாங்க. குரு பகவான் உச்சமடைகிறதுனால அதிகப்படியான திருமணங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் எல்லாத்துக்கும் ஆகும். ஸோ 90s கிட்ஸுக்கு விதிவிலக்குகள் உண்டுங்க. அரசாங்கம் பார்த்திங்கன்னா பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான செயல் திட்டங்கள் பார்த்திங்கன்னா வழிவகுப்பாங்க. மகளிர் சுய உதவிக்குழு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். சுற்றுச்சூழலில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த மாசுபாடுகள் பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு முக்கிய நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. புதிய கண்டுபிடிப்புகள், விண்வெளி ஆராய்ச்சி மையங்களுக்கு புதிய திட்டங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. இதே காலகட்டத்தில் அரசியல் தலைவருக்கு ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வருங்க. அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி, புரட்டாசி, தை இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பிரபலமான ஒரு பெண் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய வழக்குகளை பார்த்திங்க அப்படின்னா மாட்டி ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு அவமானத்தை பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டுங்க. அரசியல்வாதிகளுடைய அந்தரங்க வீடியோக்கள், அந்தரங்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளியே வரும். கள்ளச்சாராயம், போதை வஸ்துக்கள் பார்த்திங்கன்னா அதிகரித்து அதே பிற்காலகட்டத்தில் அரசோடைய கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. புதிய வகையான போதை வஸ்துக்கள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் அவங்களே தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்களே புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால் வரைக்கும் இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரிய வரும். ஸோ அரசாங்கம் அதுக்கு சிறப்பாக செயல்பட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்கூல், காலேஜ் ஸோ இந்த கல்வி நிறுவனங்களுடைய கட்டுப்பாடும் அரசு பார்த்திங்கன்னா முழுமையாக கண்காணிப்பில் இருக்கும். சேஃப்டி முக்கியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஜோதிட துறையில் ஒரு பிரபலமான ஒரு நபர், வயதான ஒரு நபருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நடக்குங்க. பழமையான கோயிலுடைய சிலைகள் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகும். கோயிலில் பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிக்கும். ஸோ கூட்ட நெரிசல் பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுனால பாதுகாப்புகள் குறைபாடுகள் பார்த்திங்கன்னா ஏற்படும். இதனால் மக்களுக்குள்ள ஒரு கூச்சல், குழப்பம் அப்படின்ற மாதிரி உண்டாகும். அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா கோயில்லையும் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். போலி சாமியார்கள் பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் பத்திரிகைகளை வர ஆரம்பிக்கும். பராபவ வருடத்துடைய ராஜாவாக குரு வருவதனால பேங்க் செக்டார் எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான காப்பகங்கள், முதியோர் காப்பகங்கள், தொண்டு நிறுவனங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்காக சிறப்பு கருத்தரித்தல் மையம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்குங்க. மலையை பொறுத்த வரைக்கும்
ஒரே இடத்துல பேஞ்சதுன்னா அளவுக்கு அதிகமான ஒரு மழையும், அதே 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா சொற்பமான ஒரு மழையும் தான் வந்து பார்த்திங்கன்னா பெய்யும். பேஞ்சதுன்னா அடித்து நவுத்துற ஒரு மழையாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. போதுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளம், குட்டை, ஏரி ரொம்ப அளவுக்கு இருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிற தானிய பொருட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா விளைவிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிலக்கடலை, மக்காச்சோளம், மஞ்சள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் மகசூல் தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குங்க. சமூக விரோதிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். திருநெல்வேலி, விருதுநகர், நாகை இந்த மாவட்டங்களில் வந்து ஆவணி மாதத்தில் ஒரு என்கவுண்டர் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதிகப்படியான தவறுகள் செய்வர்கள் மீது ஒரு என்கவுண்டர் கண்டிப்பாக நடக்குங்க. தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான போராட்டங்கள் அப்படின்ற மாதிரி வெடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு உண்டான உரிமைகள் சரியாக கிடைக்கல அப்படின்னு போராடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தொழிற்சாலையில் தீ விபத்துகளும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். குறிப்பாக எந்த மாவட்டத்தில் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி. ஸோ இந்த 4 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா தீ விபத்தோ இல்லை போராட்டங்களோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பகுதியிலும் அதிகமாகும். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சரியாக அவங்க வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆவணி மாதம் இருக்கும். மார்கழி, தை மாதங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகப்படியாக நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. பயிர்கள் வந்து சேதமாகிறதும், பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீக்கு இரையாகிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்கழி, தையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பயிர்கள் அதிகமாக சேதமாகிறதும், பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீக்கு இரையாகிறதுமா வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்கழி, தை மாதங்களில் வந்து இது நடக்கும். மக்கள் அத்தியாவசியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புளி இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எள், கடலை, மக்காசோளம், அதே போல் மசாலா வகைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் விலைவாசி அதிகமாக தான் வரும். விலை பெருசாக மாற்றம் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பஞ்சு சம்மந்தமானது, நூல், அதே போல் ட்ரெஸ்ஸு சம்மந்தமானது, ஆடைகள் சம்மந்தமானதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காதுங்க. விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா விலை மாற்றத்தை எப்போ சார் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஸோ எள், கடலை, நெல், கிழங்கு சம்மந்தமானது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகையிலேருந்து பங்குனி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலைவாசியில் ஒரு மாற்றம் இருக்கும். அத்தியாவசியமான பொருள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், நெல், எள்ளு இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டர்னிங் பாயிண்ட் எப்போ சார் வருதுன்னு கேட்குறீங்கன்னா ஆடியிலிருந்து கார்த்திகை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விலை மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ குருவானவர் கடகத்தில் உச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் 3 ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலையாக இல்லாமல் முன்ன புண்ண அப்படின்ற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா கிள்ளி தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கிள்ளி கொடுக்குறது எதனால் சார் அப்படின்னா வரக்கூடிய அந்த கேது, ராகு கேது பயிற்சிகள் வரும் பொழுது கொஞ்சம் கிள்ளி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த குருவானவர் இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சுப பலனையும் ஒரு சில அசுப பலனையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிந்திச்சு கொஞ்சம் செயல்படுறது அப்படின்றது நல்லாயிருக்கும். அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் அப்படின்ற மாதிரி செய்யும் பொழுது, அந்த நேர்த்திக்கடன் அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்யும் பொழுதும் நமக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வமும் நற்பவியாக.